ஃபெட்னா என்ற பெயரில் வட அமெரிக்கா வைச்ச இந்த தொழில் முனைவோர்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்துகின்ற இந்த இனிய நிகழ்ச்சியிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்த தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகிய நண்பர்களுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் நோக்கம் எனக்கு நன்றாகவே புரிகிறது. இந்த கோவையிலே நமது அடிகளார் அவர்கள் சொன்னது போல, தவத்திரு அடிகளார் அவர்கள் சொன்னது போல, பல்வேறு தொழில்கள் மிக சிறப்பாக பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. சமீபத்திலே கொஞ்சம் தொய்வு இருந்தாலும் மீண்டும் அந்த எழுச்சி இன்றைக்கு கோவை மாநகரத்திலே காணப்படுகிறது. மத்திய மாநில அரசுகள் முன்பு தொழில் துவங்குவதற்கு பல்வேறு தடைகளை, லைசன்ஸ் ராஜ் எனப்படுகின்ற அந்த முறையை முதலில் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு கடந்த 20-25 ஆண்டு காலமாக யார் வேண்டுமானாலும் தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ற நிலை மத்திய மாநில அரசுகளால் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு சமீபத்திலே கூட அணுசக்தி துறையிலும் தனியார்களை அனுமதிக்கலாம் என்ற மத்திய அமைச்சரவையினுடைய போக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே தொழில் துவங்குவதற்கு எந்த தடையும் இந்தியாவிலே இன்றைக்கு இல்லை. நீங்களெல்லாம் அமெரிக்காவிலே சென்று அங்கு தொழில் முனைவோர்களாகவும் சிறந்த பெரிய நிர்வாகிகளாகவும் பல நிறுவனங்களுக்கு தலைவராகவும் இருந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு மீண்டும் இந்த கோவை மண்ணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே பல்வேறு தொழில்களை ஆரம்பிப்பதற்கு முனைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கோவை மாநகரத்திலே பல்வேறு வசதிகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு 25 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றுவன் என்ற முறையில் இந்த கோவை இன்றைக்கு மிக சிறப்பாக தொழில் வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நகரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இங்கே ஏராளமான இதமான குடிநீர், சுவையான குடிநீர், இதமான வெப்பநிலை, அதே போல் ஏராளமான வளங்கள் இங்கே இருக்கிறது. நிறைய கல்லூரிகள், ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இன்ஜினியரிங் கல்லூரியில் இருக்கிறது. 4 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. 2-3 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. ஏராளமான மாணவர்கள், என்ஜினியர்களும் மருத்துவர்களும் இன்றைக்கு இந்த நகரிலே உருவாக்கப்படுகிறார்கள். அதைவிட மேலாக கோவையில் பல்வேறு மருத்துவமனைகள், உலக தரம் வாய்ந்த மருத்துவமனைகள் இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து ஏராளமான மருத்துவ நோயாளிகள் இங்கே வந்து சிகிச்சை பெறும் அளவுக்கு இன்றைக்கு கோவை பெருமை பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த ஊரிலே நீங்கள் இந்த மாநாட்டை நடத்துவதன் மூலமாக இந்த ஊருக்கு உங்கள் மூலம் பல நன்மைகளை செய்ய இயலும். அந்த வகையில் நீண்ட நாளுக்கு முன்பு, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவிலிருந்து தொழில் அதிபர்களும் சில அங்கே வேலை பார்ப்பவர்களும் இங்கே சில தொழிற்சாலைகளை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் அது சரியாக போகாத காரணத்தினால் அப்படியே நின்றுவிட்டது. உதாரணத்திற்கு இங்கே இன்றைக்கு ஒரு சில தொழில்கள் மட்டும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. KMCH என்ற மருத்துவமனை இன்றைக்கு இந்திய அளவில் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த நிறுவனர் நல்ல பழனிசாமி அவர்கள் அங்கிருந்து வந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இதே ஹோட்டலை சேர்ந்த பழனி பெரியசாமி அவர்கள் இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் காலத்தில் பழனி பெரியசாமி அவர்கள் பால்டிமோர் நகரில் இருந்து அவருக்கு வைத்தியம் பார்க்கும்போது உதவி செய்ததாக எம்ஜிஆர் சொன்னார்கள். நான் எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன், நான் அமைச்சராகவும் இருந்தவன். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஒரு நாள் எம்ஜிஆர் கூப்பிட்டு, எனக்கு உதவி செய்தவர் இந்த பெரியசாமி என்பவர், அவருக்கு நீ ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கிறாய், அவருக்கு அது மாதிரி ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக
நான் திமுகவில் இருந்தவன், அவர் ஏடிஎம்கே முதல்வர். இருந்தாலும் கூட அவர் என்னிடம் கூப்பிட்டு சொன்னதன் அடிப்படையில் அவருக்கு ஒரு தொழிற்சாலையை, அரியலூரில் ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை, தரணி சிமெண்ட்ஸ் என்ற பெயரிலே ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்து நான் கொடுத்தேன். அப்புறம் அது ஒரு 50-60 கோடிக்கு அதை விற்று இன்றைக்கு பல்வேறு தொழில்களை ஆரம்பித்து சிறப்பாக செய்து வருகிறார்கள். அதுபோல் இங்கு வருகை தந்திருக்கின்ற இளைஞர்கள் மற்றும் நிறைய பேர்கள், முதியவர்களும் இருக்கிறார்கள், இளைஞர்களும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதில் வயதானவர்களை பற்றி அவர்கள் அங்கேயே செட்டில் ஆகியிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். அவர்கள் இன்றைக்கு இங்கு மீண்டும் இங்கே செய்ய முடியாது. அவர்கள் வாரிசுகளையோ அல்லது சந்ததிகளையோ அனுப்பி இந்த தமிழ்நாட்டிலே பல்வேறு தொழில்களை ஆரம்பிக்கலாம். இங்கு ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. சமீபத்திலே கூட ஒரு பத்திரிகையில் படித்தேன், அமெரிக்காவில் லட்சக்கணக்கில் சம்பளம் பெற்று வருகின்ற ஒரு இளைஞர் இங்கே 200 வெள்ளாடுகளை வாங்கி ஒரு பண்ணையை ஆரம்பித்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதாக கேள்விப்பட்டேன். அதே போல் நிறைய பேர்கள் இங்கு விவசாயம் பார்ப்பதற்காக அங்கிருந்து நவீன முறையில் விவசாயத்தை செய்து அங்கே என்ன சம்பாதிக்கிறார்களோ அதை விட அதிகமாக தமிழகத்திலே சம்பாதிக்கிறார்கள். அந்த அளவுக்கு இங்கு எல்லா வளமும் நிரம்பி இருக்கிறது. என்னை பொறுத்தளவிலே அங்கே ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கையால் இன்றைக்கு கொஞ்சம் நமது மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருப்பதாக அறிகிறேன். இருந்தாலும் அவர்களை எல்லாம் நான் கரம் கூப்பி இங்கே கேட்டுக்கொள்வது, இங்கே தொழில் துவங்குங்கள். நீங்கள் அந்த காலத்திலே சென்றிருந்த நிலைமைக்கும் இப்பொழுது இங்கே இருக்கின்ற நிலைமைக்கும் மிக வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது. இங்கே இருக்கின்ற தமிழக அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் தொழில் துவங்குவதற்கு பல்வேறு உதவிகளை செய்கிறார்கள். தொழில் துவங்க வேண்டுமென்றால் நிலம் கொடுக்கிறார்கள், வரி குறைப்பு செய்கிறார்கள், இன்னும் பல உதவிகளை செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏராளமான தொழில் முனைவோர்கள் நமது தவத்திரு சாமிகள் சொன்னது போல குவிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் இங்கே இந்த ஒரு நாள் முழுவதும் பல்வேறு குழுக்களாக ஆய்வு செய்து அதில் ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அது நல்ல முடிவுகளாக இருக்க வேண்டும். தமிழகத்திலே தொழில் துவங்குவதாக இருக்க வேண்டும். இங்கே இருந்து கூட அங்கே தொழில் துவங்க நிறைய பேர்கள் சென்றிருக்கிறார்கள். என்னோட நண்பர் ஒருவர் பார்சாரதின்னு பேர், அங்கே இருக்கின்ற திடீரென்று அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து இங்கே வருகின்றவர்களுடைய வீடுகள் அல்லது அங்கே இருக்கின்ற பழைய வீடுகளை எல்லாம் வாங்கி அதை புதிதாக மறுசீரமைப்பு செய்து அதை வாடகைக்கு விட்டோ அல்லது விலைக்கு விற்றோ அது ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இங்கும் அங்கும் பல்வேறு நபர்கள் சென்று தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு இருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது. நீங்கள் மென்மேலும் வாழ்க்கையில் உயர்ந்து பல்வேறு நிலைகளை அடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.